யெகோவாயிரே பிரேற்றின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மால் முடிஞ்ச அளவு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுவோம். ஆனாலும் இந்த கண்ணின் காட்சிகள், உலக ஆசைகள்னால சில நேரம் கொஞ்சம் உலகத்தோடு ஒட்டி வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. நாம் அப்படி பண்ணும்போது ஆண்டவரோடு உள்ள தொடர்பு, அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. நமது பரிசுத்தமும் குறைந்து போகிறது. சங்கீதம் 26:2 பார்க்கும்போது, கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றாரு. எவ்வளவு உறுதியா இதை சொல்றாருன்னு பாருங்க. ஒரு ராஜாவாகிய நபர், சகல நன்மைகளும் உள்ள ஒரு நபர், எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக இந்த உலக பாவங்கள்ந்து தன்னை விலக்குகிறார். நாம் எப்படி ஏதோ ஒரு காரியத்தில் என்னிடம் ஒரு தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா? நீங்கள் அப்படி உணர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரை ரொம்பவும் நேசிக்கிறீங்க. நாம் உலக காரியங்களில் விழுந்து போகும்போது நமது ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. அது மட்டுமல்ல, நமது தேவன் பரிசுத்தர். எனவே அவங்க பிள்ளைங்களான நாமும் பரிசுத்தமாக இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களால் முடிஞ்ச அளவு பாவத்துக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் விலகி ஓடுங்க. அப்படி ஓடும்போது ஆண்டவரோடு இன்னும் உங்களுக்கான அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். எல்லா நேரத்திலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய கரம் உங்கள் கூடவே இருக்கும். சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.